Hi friends, unga Jayasri Krishnan Mangair Ulagam channel la ungala thiruppi sandikradhula romba சந்தோஷமா இருக்கு. So நான் உங்களுக்கு வந்து Terrace garden பத்தி இந்த Mangair Ulagam channel ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. So இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா yes of course அது related to our Terrace garden தான். So இங்க நிறைய பேருக்கு வந்து பண்ணனும்னு ஆசை இருக்கு பட் என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும்னு தெரியறது கிடையாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ வந்து உங்க கிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கம்பேர் டு எல்லா இதுல வந்து நிறைய நாங்க YouTube சேனல்ல பார்க்கறோம் மேடம். ஆனா வந்து உங்களோடது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏனா வந்து இன் டெப்த் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. and நாங்க நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு சொல்றீங்க. and உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. sometimes எங்களால வந்து ஆன்சர் கொடுக்க முடியலனா கூட நீங்க வந்து worry பண்ணிக்காதீங்க. just subscribe பண்ணி வெச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். உங்களோட கேள்விகளுக்கான விடைகளை வந்து நாங்க அடுத்த ஒரு விஷயங்கள் செய்யறப்போது கூட நாங்க வந்து அதல ஆட் பண்ணிக்கிறோம் நாங்க. சோ அது ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுல என்ன சொல்ல போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா sowing seeds. இப்போ வந்து என்ன விதைகள் நம்ம வந்து இந்த தைப்பட்டத்துல விதைக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் உங்களோட பேச போறேன். இப்போ நம்ம வந்து sowing seeds பத்தி தான் சொன்னேன் இல்லையா இந்த சீசன்ல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ இது தைப்பட்டம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிட்டில இருந்தாலும் சரி கிராமத்துல இருந்தாலும் சரி கிராமத்துல இருக்குறவங்க வந்து விவசாயத்துக்கு வேற முறைகள்ல வந்து அவங்க வந்து இப்போ விதை நட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அறுவடை பண்ற சீசன் வந்துரும் அவங்களுக்கு. அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம வந்து சிட்டில டெரஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ டெரஸ்ல பண்றபோது நம்ம என்ன ஆல்ரெடி வந்து கரும்பு வெச்சிருப்போம், மஞ்சள் வெச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே இப்போ அறுவடை பண்ணிட்டு இருப்போம். அடுத்த சீசனுக்கு நம்ம எம்டி ஆக்கி இருப்போம் பேக் எல்லாம். சோ என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி நம்ம வந்து விதைக்கணும், நாத்து எப்படி எடுக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிருப்பேன். சோ அதெல்லாம் முறையெல்லாம் பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ என்னென்ன சீசனுக்கு என்னென்ன விதைகள் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜெனரலாவே நம்மள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்லை இந்த வாட்டி. இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை மாதிரி இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா மழை நமக்கு ரொம்ப கம்மி. அந்த சைடுல மழை புயல் எல்லாம் வந்து நிறைய பாதிப்பு வந்துடுச்சுன்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம மனசுல வெச்சிட்டதா வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம விதை நடவுக்கு. ஏனா வந்து வெயில் இருக்கிற இடத்துல வந்து வேற மாதிரி விதை நடணும். மழை காலம் நிறைய இருக்கு, வின்டர் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி வந்து விதைகளை வந்து தேர்வு செய்யணுமா இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜெனரலா இந்த சென்னை மாதிரி இருக்கும் இல்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து நமக்கு சாதாரணமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இருக்கும் அப்படினா என்னென்ன பண்ணலாம்னா நம்ம நாட்டு காய்கறிகள்னு எடுத்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்கும். சோ நீங்க இந்த விதைகள் எல்லாம் எப்படி நாங்க முறை சொல்லியிருக்கோமோ அந்த முறைப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது சோ பூக்கள் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த டயத்துலயும் வரும். சில பூக்கள் தான் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வின்டர்ல வந்து சீசனல் வெரைட்டிஸ்னு வரும். அந்த மாதிரி பூக்கள் வரும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸோராலாம் ரொம்ப நல்லா பூக்கும். இது சீசன் அது. சோ அந்த மாதிரி வந்து வெச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தேனீக்கள் வந்து ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் உள்ள நிறைய வரும். சோ அந்த மாதிரி வந்து சீசனல் பூக்களையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைம்பர்ஸ்ல என்னென்ன போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளைம்பர்ஸை போடலாம். பட் புடலங்காய் அதெல்லாம் வந்து காய்கள் இப்பயும் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல நான். பட் காய்கள் உற்பத்தி வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதனால கிளைம்பர்ஸ் வெரைட்டில நம்ம எடுத்துக்கிறப்ப ஆனா இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் போடலாம், பூசணிக்காய் போடலாம். இப்போ நம்ம கோடைக்காலம் ஆரம்பிக்க போறது இல்லையா அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கிளைம்பர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தியா இருக்கும். சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெள்ளரிக்காய் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ அதுக்கான ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி வந்து என்ன கிளைமேட் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஒரு விதைகளை வந்து தேர்வு செஞ்சு நம்ம விதை நடவு செஞ்சோம்னா வந்து நமக்கு இந்த டியூரிங் ஒரு 3 months எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 60 டேஸ்ல இருந்து 90 டேஸ் ஆகுது இல்லையா நமக்கு காய்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. அதுக்கு நமக்கு சரியான முறையில் நம்ம பண்ற போது உங்களுடைய ஈல்டு நிறைய கிடைக்கும், ஹார்வெஸ்ட் நிறைய பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட்ல தான் நீங்க பண்ணணும். நான் இப்போ பகிர்ந்துட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறைப்படி நீங்க எல்லாரும் வந்து பட்டத்தை ஆரம்பிச்சிடலாம், விதை நடவு ஆரம்பிச்சிடலாம். ஸோ கட்டாயம் காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா வரும். காலிஃப்ளவர் நீங்க ட்ரை பண்ணலாம், கேபேஜ் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து குடமிளகாய்
ரொம்ப நல்லா வரும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்து முன்னாடி நான் நடவு செஞ்ச குடமிளகாலாம் இப்போ வந்து ஈல்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. காலிஃப்ளவரும் கேபேஜும் வந்து அதுக்கான ஒரு நல்ல அட்மாஸ்பியரை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். லைக் நான் சொன்ன மாதிரி ஷேட் நெட்லாம் போட்டு கொடுத்தோன்னா காலிஃப்ளவர் கேபேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து ஈல்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பண்ணுறோம், இப்போ வந்து நாற்று போடுறோம் அப்படின்னா மேபி ஒரு another 2 months எடுக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முறையில் தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து விதையை நடவு செய்யலாம், நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். எல்லாமே நீங்கள் வந்து முறையான வழியில் நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு வந்து நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ எல்லோரும் வந்து நல்ல ஹார்வெஸ்ட் எடுத்து நல்ல க்ரோ யுவர் ஓன் வெஜ்ஜீஸ் அண்ட் ஹேவ் ஏ ஹெல்த்தி லைஃப் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய விருப்பமும் நோக்கமும் கூட. ஸோ நீங்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும் அண்ட் வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.